எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் சொல்ல போறோம். குருகிராம்ல ரீசெண்டா நிறைய மழை பயங்கரமா பேஞ்சு ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலாம் டிராபிக்ல மாட்டிட்டு இருந்திருக்காங்க. பம்பர் டு பம்பர் டிராபிக், அதாவது ஒரு ஹெவியான ஒரு டிராபிக் நடந்திருக்கு. அந்த ஹெவியான டிராபிக்ல ஒரு ரேபிடோ டிரைவர் அவர் கூட அந்த ஒரு பேசஞ்சர் அவங்கள பார்த்தோம் அப்படின்னா 6 மணி நேரத்துக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒரு லேடி அவங்கள பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட இடத்துல கொண்டு போய் விட்டுருந்துருக்காரு. விட்டுட்டு அந்த லேடிட்ட எக்ஸ்ட்ராலாம் பெருசா எந்த பைசாவும் கேட்காம உங்களால எவ்வளவு முடியுமோ தாங்க அப்படின்னு அந்த லேடிட்ட இவர் சொல்லியிருந்திருக்காரு. ஸோ உண்மையிலேயே எனக்கு இந்த நியூஸ் ரொம்ப 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 ஸ்பெஷல். அந்த நியூஸ் போட்டா அந்த இதுல ஒருத்தவங்க கமெண்ட்லாம் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, நான் இதே மாதிரி மாட்டிட்டு இருந்திருக்கேன், என்ன என்னுடைய ராபிடோவோ ஏதோ ஒரு டிரைவர்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்னை ரோட்லயே விட்டுட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஆள் இருக்கும்போது இந்த டிரைவர் உங்களுக்கு செஞ்சது உண்மையிலேயே நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க, நீங்க தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோசியல் மீடியால இது கொஞ்சம் நல்லாவே எல்லாராலையும் ஷேர் ஆகப்பட்டு எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப ஹாப்பியா அந்த டிரைவரை பாராட்டியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். குருகிராம் அப்படிங்கிறது ஹரியானால இருக்கு. பயங்கர அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஹப்னு சொல்லுவாங்க, ஐடி ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஐடி கம்பெனிஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம். ஆனா இந்த குருகிராமுக்கு என்ன ஒரு சோதனை அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்யுமா, மழை பெஞ்ச உடனே இந்த மாதிரி ஃபிளட் ஆகிறது இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த குருகிராம்ல இப்போ ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ கேஸ் போட்டாங்களாம், எங்களுடைய டாக்ஸ் பேயரோட பணம், அதாவது வரி கட்டுற எங்களுடைய பணம் எங்க போகுது, ஏன் மழை பெஞ்சா இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது, ஏன் கவர்மெண்ட் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸை எடுத்து இப்போ கோர்ட் எக்ஸ்பிளனேஷன் மாதிரி ஏதோ ஒன்று கேட்டிருக்காங்க. எனக்கு உண்மையிலே கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நான் அடிக்கடி என்ன நினைப்பேன் அப்படின்னா, இப்போ எங்கேயாவது ரோடு போடல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு முதல்ல என்ன தோணும் அப்படின்னா, ரோடு போடல ஓகே, இப்போ நான் கொண்டு போய் கோர்ட்ல போய் நான் போய் கேஸ் போடுறேன், ரோடு போடல ஏன் ரோடு போடல அப்படின்னு சொல்லி கோர்ட்ல போய் கேஸ் போட்டா இந்த கேஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நான் எப்பவுமே யோசிச்சது உண்டு. பட் நம்ம பண்ண முடியாது, பண்ணது கிடையாது. ஏன்னா அதுக்கான ஒரு லீகல் ஃபீஸ் அதெல்லாம் அதிகம். ஸோ நம்மளால கோர்ட்டு கேஸ் இதுக்கெல்லாம் அலைய முடியாது. பட் நான் யோசிச்சிருக்கேன், ஸோ என்ன இது எப்படி இது இந்த மாதிரி பண்ணா என்ன ஆகணும்னு சொல்லி. பட் உண்மையிலேயே இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க, கோர்ட் எக்ஸ்பிளனேஷன் மாதிரி ஏதோ கேட்டிருக்காங்க. அப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. சோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நியூஸுமே இந்த செப்டம்பர் 1 அந்த டைம்ல நடந்திருக்கு. குருகிராம்ல ஒரு பயங்கரமான மழை பெஞ்சிருக்கு. இந்த குருகிராம் அப்படிங்கிறது ஹரியானா டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, சோ நார்த்ல அந்த சைடு இருக்கு. சோ அப்ப அந்த மழையில இந்த லேடி பேர் பார்த்தோம் அப்படின்னா தீபிகா நாராயண் பரத்வாஜ் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஆக்டிவிஸ்ட் தான். சோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ராபிடோ புக் பண்ணிருக்காங்க. அந்த ராபிடோல கூட்டு போன அந்த டிரைவர் பேர் பார்த்தோம் அப்படின்னா சூரஜ் மௌரியா அப்படின்னு சொல்லி. சோ அப்ப கூட்டு போகும்போது பயங்கரமான மழை, 6 மணி நேரத்துக்கு மேல டிராபிக்ல மாட்டிக்கிட்டாங்களாம். சோ 6 மணி நேரத்துக்கு மேல இந்த ராபிடோ டிரைவர் இந்த லேடிய அவங்க எங்க போகணுமோ அந்த இடத்துல போய் இறக்கி விட்டுருக்காங்க. நடுவுல எந்த விதமான ஒரு புலம்பல், இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனு, கோவப்படுறது, முணங்குறது, திட்டுறது, இறக்கி விடுறது, இது எந்த வேலையுமே பண்ணலையா. அதாவது ஒண்ணுமே சொல்லலையா, அப்படியே அமைதியா கொண்டு போய் விட்டுருக்காரு. இறக்கி விட்டு உங்களால எவ்வளவு எக்ஸ்ட்ரா தர முடியுமோ தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இவங்க அதை இவங்களுடைய சோசியல் மீடியாலாம் போட்டிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ராபிடோ டிரைவருக்கு கூப்பிட்டு அவங்க ராபிடோ சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோ கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ மிக்ஸியோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல இருந்து கமெண்ட் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, கிஃப்டா கொடுக்கறதுக்கு பதிலாக அவருக்கு மானிட்டரியா, அதாவது பணமா நீங்க ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அந்த ராபிடோ டிரைவர் உண்மையிலேயே கௌரவிக்கப்பட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதுதான் நடந்துச்சு. பட் நமக்கு இதை பத்தி நம்ம ஏன் இவ்வளவு ஸ்பெஷலா சொல்றோம் அப்படின்னா, இந்த ராபிடோ டிரைவர் அந்த லேடியை 6 மணி நேரத்துக்கு மேல டிராபிக்கை சகிச்சுக்கிட்டு அந்த மழையில கொண்டு போய் விட்டது உண்மையிலேயே நம்ம அப்ரிஷியேட் பண்ணதான். ஆனா அந்த ராபிடோட ஓலால தான் டிராவல் பண்ணவங்களுக்கான அந்த எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. இப்ப ரீசெண்டா ரெட் டாக்ஸி. சோ இந்த எக்ஸ்பீரியன்சஸ், இந்த அனுபவங்கள்லாம் பிளஸ் இருக்கு, மைனஸும் நிறைய இருக்கு அப்படிங்கறதான் உண்மை. இப்ப நீங்க ராபிடோவே எடுத்துக்கிட்டா கூட இந்த எக்ஸ்ட்ரா கேட்கிற வேலை, ஓலா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயும் எக்ஸ்ட்ரா கேட்கறது, இந்த மாதிரிலாம் பண்றாங்க.
நீங்க ரெகுலரா டிராவல் பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓலாலையும் சரி ரேபிடோலையும் சரி, அதாவது உண்மையான ஒரு நியூசன்ஸ் அப்படின்னா இவங்க இந்த எக்ஸ்ட்ரா கேட்கறது தான். அதுல வந்து ஒரு 250 போட்டிருக்கோம், எனக்கு வந்து 550 கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது. இது வந்து ஓலால ரொம்ப அதிகம். நான் டிராவல் பண்ண போது ஓலால ரொம்ப அதிகம். நான் வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம டிராவல் பண்ணேன். அப்போ வரைக்குமே ஓலால ரொம்ப அதிகம், ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ரேபிடோல ஓலா அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ரேபிடோலையும் இது வந்து இருக்கு, அதுவும் அதிகமாக தான் இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா கேட்கறது, எக்ஸ்ட்ரா கேட்டு 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 நம்மளை வந்து பாடாப்படுத்துறது. அதாவது ஆப்ல புக் பண்ணும்போது நம்ம ஒரு ரேட் புக் பண்ணிடுறோம், ஃபோன் பண்ணி டிரைவரை கூப்பிட்டா நீங்க இவ்வளவு எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் நான் வருவேன் அப்படின்னு வந்து சொல்றது. இது வந்து ஒரு 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 மாதிரியான தொல்லை அப்படின்னே வச்சுக்கோங்க. இந்த தொல்லையெல்லாம் இப்படி புழங்கிட்டு இருக்கும்போது, அதாவது நான் சொல்றது வந்து இங்க வந்து இவ்வளவு டிரைவர்ஸ் வந்து இவ்வளவு தொல்லைகளை கொடுக்கும்போது இது வந்து பெரிய விஷயம் தான். அதாவது நான் சொல்றது என்னன்னா, ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி வரைக்கும் நான் சொல்றேன், ஏன்னா ரீசன்ட் 3 மந்த்ஸ் நான் வந்து பெருசா டிராவல் பண்ணல. ஆனா அதுக்கு முன்னாடி 1 இயருக்கு நான் வந்து டிராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் வந்து ஏகப்பட்ட பேர் கூட டிராவல் பண்ணியிருக்கேன். ஓலால வந்து பார்த்தோம்னா 100க்கு 99%, அதாவது 100க்கு 99% வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குறாங்க. ரேபிடோட இது வந்து 100க்கு ஒரு ஒரு 50% ஒரு பரவாயில்ல, 50% ஓகே சகிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க கேட்கலாம், ஏன் உங்களால ஒரு எக்ஸ்ட்ரா தர முடியாதா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அதாவது இவங்க எப்படின்னா, புக்கிங் அமௌண்ட் வந்து 250 வந்திருக்கு அப்படின்னா இவங்க வந்து 270 கேட்கலாம், இல்ல வந்து ஒரு 280 அப்படி கேட்டா கூட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தந்துக்கலாம். 250 இருந்துச்சு அப்படின்னா 350 கேட்பாங்க, 250 இருந்துச்சு அப்படின்னா 400 கேட்பாங்க, 250 இருந்தா 500 கேட்பாங்க. சாயந்தரம் 7 மணிக்கு தான் நம்ம புக் பண்ணுவோம், இவ்வளவு லேட் நைட் புக் பண்றீங்களே அப்படிங்குவாங்க. லேட் நைட்டுங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9 மணிக்கு மேலதான். சம்டைம்ஸ் 6 மணிக்கு புக் பண்ணுவோம், இது நைட் டைம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து ரொம்ப பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ இவ்வளவு பேரு இவ்வளவு மோசமா நடந்துட்டு இருந்திருக்கும் போது இவர் பண்ணது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து சொல்ல வரோம். இந்த ஒரு ரேபிடோ டிரைவர் பண்ணது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் தான். அந்த லேடி வந்து பார்த்தோம் அப்படின்னா சோசியல் மீடியால இது வந்து ஒரு அப்சல்யூட் ஜெம் அப்படின்லாம் சொல்லி வந்து பாராட்டியிருக்காங்க. ஸோ நிறைய கமெண்ட்ஸ் நம்ம படிக்க நேர்ந்ததுல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இவருடைய ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, 6 மணி நேரத்துக்கு மேல டிராபிக்ல மழையில வந்து சகிச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம அந்த லேடியை அவங்க டெஸ்டினேஷன்ல கொண்டு போய் விட்டுருக்காங்க, அவங்க சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் விட்டுருக்காங்க. விட்டதுக்கு அப்புறமும் நீங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரா தர முடியுமோ தாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. என்ன வந்து மழையில வந்து ரேபிடோ டிரைவர் நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல, ரேபிடோ டிரைவரா ஓலா டிரைவரான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரேபிடோ டிரைவர் தான் நினைக்கிறேன். மழையில என்ன கொண்டு வந்து விட்டாரு. ஸோ நான் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்தேன். ஸோ அவர் என்ன கேட்டாரோ அந்த அமௌண்ட்டை நான் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துட்டேன். ஸோ நானும் மழையில் நினைச்சிட்டு தான் வந்தோம், அவரும் நினைச்சிட்டு தான் வந்தார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த இடத்துல நான் அவரையும் யோசிச்சு பார்க்குறேன். ஸோ இன்கேஸ் நடுவில் விட்டுருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க நம்ம நிலைமையை. ஸோ உண்மையிலேயே அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். ஸோ நீங்க நினைக்கிறீங்க இந்த நியூஸை பத்தி அப்படிங்கிறத எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம்.